பேராசிரியர் முத்துராஜா, இப்போ பிரதமர் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்குது. கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கான அதிகாரம் அளிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்லாம் பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? உங்கள் முதல் பார்வையை கேட்கறது முடியாது, மாணவர்கள் கேள்வியை முன் வச்சுட்டாங்க, அதனால் முதல் பார்வையை கேட்க முடியல. கட்டாயம். நான் இரண்டு கருத்துக்களை சொல்லணும். நான் அது ஒரு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டையும் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையும் பார்க்கின்ற பொழுது எண்ணிக்கையில் அடிப்படையிலான விவரங்களை பார்த்தோமே ஆனால் அது அரசின் வரவு செலவு திட்டம், மிகச்சிறந்த அரசின் வரவு செலவு திட்டம். ஆனால் அதனுடைய பலன்கள், அதனுடைய நன்மைகள் மக்களுக்கு போய் சேர்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அது மக்கள் திட்டம் என்று பார்க்கலாம். ஆக்சுவலா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், பப்ளிக் ப்ராஜெக்ட் சொல்லுவோம். பட்ஜெட்டை பற்றி பேசுகின்ற பொழுது அரசாங்க வரவு செலவு திட்டமா மக்களின் வரவு செலவு திட்டம் என்பது how we are transferring the benefits, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்தளவு வந்து சில முக்கியமான துறைகள்ல முயற்சி எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம கிக் எக்கானமின்னு சொல்றாங்க. நிரந்தரமற்ற வேலை தான் நிரந்தரமா இருக்க போகுதுன்னு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு உலக வங்கியே சொல்லுது. அப்ப வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதை எப்படி நம்ம கொண்டு செலுத்துறது, வேலை வாய்ப்பையும் வேலை வாய்ப்பு திறனையும் எப்படி அதிகப்படுத்துவது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் அதிகம் படித்தவர்களும் அதிகம் ஆங்கிலம் தெரிந்தவர்களும் உள்ள ஒரு யூத் ஃபோர்ஸ் இங்க இருக்கு. அப்ப அதை சரியா டீல் பண்ணணும் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. அதுதான் அவங்க முக்கியமான கருத்தை சொல்றாங்க. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கடைசியா சொன்ன அந்த 9வது பாயிண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாலிசின்னு சொல்றாங்க, கவர்னன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் சரியா போயிருக்கா இல்லையான்றதை நாங்க சரியா கணக்கிட போறோம், அதுக்கான அமைப்பை உருவாக்குறோம். அதுதான் ரிஃபார்ம்ஸ், பாலிசி ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்றாங்க. அதேமா நேற்று நீங்க ஈவினிங் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நாகேஸ்வரா பேசுறப்ப கூட அதை தான் வலியுறுத்துறாங்க. ஆனா அவர் சொன்ன முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு கருத்து இந்த வரவு செலவு திட்டத்தில் அங்கங்கே பேசப்படாமையே இருக்கு. என்ன கருத்துன்னா, மக்களுடைய வரவு செலவு திட்டமாக மாறப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசு, மாநில அரசுகள், உள்ளாட்சி அரசுகள்லாம் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் அது ஒரு மக்கள் வரவு செலவு திட்டமாக இருக்கும். அதை பற்றிய ஒரு விவரங்களோ அல்லது குறிப்புகளோ இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லாமல் இருப்பது ஒருவேளை ஒளிந்து இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லாமல் இருக்கிறது சற்று ஐயத்தை கொடுக்கிறது. மொத்தத்தில் ஒரு நல்ல வரவு செலவு திட்டம். ஆனால் 2047 எண்ணுகின்ற பொழுது அல்லது எஸ்டிஜி இந்தியாவை பற்றி அணுகுகின்ற பொழுது நம்ம இன்னும் பாஸ் ஆக வேண்டிய நிலைமை இருக்கு, நிறைய செய்ய வேண்டிய நிலைமை இருக்குன்னு தெரியும். அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்க முடியுது சார். இப்போ சிறப்பு அந்தஸ்து பீகாரும் ஆந்திராவும் கேட்டாங்க. சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது, அரசமைப்பு சட்டப்படி சில சிக்கல்கள்லாம் இருக்குன்றதுக்காக சிறப்பு நிறைய திட்டங்களையும் சிறப்பு நிதிகளையும் இங்கே கொடுக்கறதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டே இதில் கண்டுகொள்ளப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இப்போ கூட நம்ம டெல்லியில் பார்க்குறோம், பஞ்சாப் மாநிலத்தை நீங்கள் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு பஞ்சாபுடைய எம்பிக்கெல்லாம் டெல்லியில் இப்போ போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறதையும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இது ஒட்டுமொத்தமான அனைத்து மாநிலங்களுக்குமான பட்ஜெட்டாக இருக்கா, இல்லை இன்னும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டியுடைய எம்பி என்ன சொல்கிறாருன்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பெரும்பான்மை இல்லாத இந்த அரசை, தனி பெரும்பான்மை இல்லாத அரசை காப்பாற்றிக்கிறதுக்காக போட்ட பட்ஜெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உங்கள் பார்வை என்ன? ஒட்டுமொத்தமான பட்ஜெட்டா ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும்? உங்க பார்வை அருமையான பார்வை. ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கின்ற பொழுது இது தவறாக புரியும். ஆனால் ஒரு பொருளாதார மாணவனாக நான் இருக்கின்ற பொழுது அதை பார்க்கிற பார்வை வந்து சற்று வித்தியாசம். காரணம், நான் இந்த வரவு செலவு திட்டத்தை வந்து ஏபிஎம் பட்ஜெட்னு சொல்லுவேன். அப்படின்னா ஏபிஎம் பட்ஜெட்னா என்னன்னா, ஆந்திர பிரதேஷ், பீகார், மோடி பட்ஜெட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எஸ்டிஜி குறியீடை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்தங்கிய மாநிலங்கள் வரிசையில ரொம்ப பின்னாடி இருக்கிற மாநிலங்கள் அந்த பீகாரும் ஆந்திர பிரதேஷ் இருக்கு. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். இன்றைய சூழல்ல அரசியல் சூழல் எடுத்து பார்க்கலாம். நான் அரசியல்வாதியாக பார்க்க முடியாத ஒரு பொருளாதார மாணவனாக நீங்க அஸ்ஸாம பார்க்கலாம். ஸோ ஒரு மோடி பட்ஜெட் அப்படின்ற நிலையிலிருந்து மாறி இன்னைக்கு வந்து என்டிஏ பட்ஜெட்ல இருந்து மாறி ஒரு ஏபிஎம் பட்ஜெட் அப்படின்னு நான் பார்க்க முடியுது. காரணம், ப்ரையாரிட்டைஸ். எல்லா பட்ஜெட்லையும் எல்லா மாநிலத்துக்கும் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், சில நேரங்கள்ல பஞ்சாப் முதலிடம் முன்னுரிமை பெற்றிருக்கும். அதே சமயத்துல வருத்தங்கள் இருக்கிறது. ஏன்னா நீங்க பருவகால மாற்றத்துல வந்து நிறைய பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் என்று அனௌன்ஸ் பண்றப்ப தமிழ்நாடு பேர் வரலையா என்று நமக்கு ஒரு இன்பில்ட் ஆங்கர் இருக்கு, ஒரு கோவம் இருக்கு. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டதெல்லாம் தெரியாதான்னு சொல்லி. இருந்தாலும் கூட ஒரு வரவு செலவு திட்டத்துல சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அந்த அடிப்படையில ஏறக்குறைய ஒரு 6-7 முக்கியத்துவம் பெற்ற பிரிவுகளில் அறிவிக்கப்பட்டதிலே
அது டூரிசமா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், ஜெண்டரா இருக்கலாம், அர்பனா இருக்கலாம். இந்த ஆந்திராவும் பீகாரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, கொஞ்சோன்னு அஸ்ஸாமும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அரசியல் பார்வையில் நான் பார்க்கவில்லை, ஒரு பின்தங்கிய பொருளாதார சூழலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். என் பேர் காவ்யா. என் கொஸ்டின் முத்துராஜா சார்கிட்ட. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு பார்த்தா மேஜராக ஒரு 4 விஷயம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து விமெனுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதாகட்டும், அப்புறம் வீக்லி வந்து 100 ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் 100 லார்ஜ் சிட்டிஸில் வந்து சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு வரதாகட்டும், அண்ட் கடைசியாக டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் வந்து 14 லார்ஜ் பெரிய சிட்டிஸில் மட்டும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டோட்டல் இன்க்ளூசிவான ஒரு அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வருமா இந்த 4 ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு? பேராசிரியர் முத்துராஜா, உங்களுக்கு தான் கேள்வி. இல்ல, முதல்ல இந்த கேள்வி கேட்ட மாணவிக்கு நம்ம பாராட்ட கொடுக்கணும். ஏன்னா அருமையான கேள்வி. ஒரு கேள்வியில 4 கேள்வியை கேட்க முடியும்னா அந்த மாணவியை பாராட்டணும். அர்பன் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து அர்பன்ல இருக்கக்கூடிய ஜெண்டர் ப்ராப்ளம்ஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நகர்ப்புறங்கள்ல தான் அதிகமான பெண்கள் வேலை வாய்ப்பு போறாங்க கம்பேர்ட் டு ரூரல் ஏரியா, அது விவசாயத்தை தவிர்த்து. அந்த சூழல்ல பெண்கள் முன்னேற்றத்தை நகர்ப்புறங்கள்ல எப்படி கொண்டு வரணும், எப்படி பாதுகாக்கணும், என்ன மாதிரியான கவனத்தை கொண்டு செல்லுன்ற முயற்சியில தான் இந்த 4 வகை. உங்களுக்கு தெரியும், சில நகரங்களை தவிர, உதாரணத்துக்கு நீங்க ஒரு சண்டிகர் நகரத்துக்கு போனீங்கன்னா ஒரு வெல் எக்யூப்டு வெல்பீயிங் சிட்டின்னு சொல்றாங்க. அப்படி எல்லா நகரங்களும் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கான முயற்சியை நோக்கி போகணுன்றது தான் இந்த நேற்று அறிவிக்கப்பட்ட எக்கனாமிக் சர்வேல அதை சொல்லியிருக்காங்க, இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு 100% உதவி செய்யுமான்னு தெரியாது. ஆனால் நேற்றைய நிலையை விட இன்றைக்கு குறைந்தபட்சம் 20-30% ஏற்பட்ட ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் நோக்கி போறக்கூடிய விஷயம். இன்க்ளூசிவ் என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் அருமையா சொன்னாங்க, கிடைக்காததை கிடைக்க செய்வது, போகாததை போக செய்வது, ரீச்சிங் டு ஆல், அது நம்ம நோக்கம். ஆனா ரீச்சிங் டு அன்ரீச்ட் அட்லீஸ்ட் விமன் செக்ஷன்ல கொண்டு போகணும்ன்ற முயற்சி தான் அந்த அர்பன் டெவலப்மெண்ட்ல சொல்லியிருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அது உண்மையில நம்ம பாராட்டணும். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாததை இல்லை என்று சொல்வதை விட இல்லாததை கொண்டு செலுத்த போகிறோம் என்பது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அதை நம்ம பாராட்டி மக்களோட இருக்காங்களா, யார்கிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்கறது? மாணவர்கள் தொடருங்க. மற்ற கேள்வி முத்துராஜா, நிறைவு கருத்து சுருக்கம். எஸ், இந்த வரவு செலவு திட்டத்துல ஒரு உலகளாவிய பார்வை பார்க்கின்ற பொழுது வரவேற்கிறேன். அதே சமயத்துல கவனத்தில் கொள்ளக்கூடியது, கவலை அளிக்கக்கூடியது ஒரு 3 விஷயம். கவனத்தில் கொள்ளக்கூடிய கவலைகள். ஒன்று, இது ஓராண்டு, நம்ம நண்பர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஆண்டை வச்சு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள்ல ஒவ்வொரு துறைக்கும் என்ன ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அளவீடு இருந்தால், இந்த அளவீட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் நம்மளை ஏமாற்றும் போல தெரிகிறது. இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே ஒரு சில மாநிலங்களுக்கும் அடுத்த வருடத்திலே இன்னும் சில மாநிலங்களுக்கும் மாறி மாறி வருகின்ற சூழலுக்கு பதிலாக ஒரு நீண்டகால போக்கை திட்டமிட்டு அதன் அடிப்படையில் ஓராண்டு திட்டம் வந்தால்தான் இந்திய அரசாங்கம் அடிப்படையில் ஒரு நல்ல திட்டம் வர முடியும். எனக்கு தெரிந்த ஒரு 20 ஆண்டுகளாக பார்க்கின்ற பொழுது ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் இல்லாம போயிட்டு இருக்க சூழல் இருக்கிறது. இது கவலை அளிக்கக்கூடிய ஒன்று, கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். நன்றி.